வெல்கம் டு ஆரி கிளாஸ் தேவன். இன்னைக்கு ஆரி பேசிக் கோர்ஸ்க்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதாவது வேலையை பார்த்துட்டு சரி ஓடட்டும் நம்ம கேட்டுட்டு இருப்போம் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மிஸ்டேக்கை எப்பயுமே நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களால் 1 மணி நேரம் முடியும் அப்படின்றனாலும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒரு கன்சிஸ்டன்ட்டோட இதை ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த தப்பை யாருமே பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இப்ப செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டே போடுறீங்க அப்படின்னா, உடனே எந்த ஸ்டிச்சுமே வராது. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க போடுற எஃபோர்ட்ட போட்டு சீக்கிரம் வர்றதோ, லேட்டா வர்றதோ ஓகேவா? எனக்குமே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இதையே கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த மாரி டைம் எடுக்கும். அதனால பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கைட் பண்றேன். அத வச்சு நீங்க பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணா போதும். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க இந்த இதை கத்துக்குவீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த கோர்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, பேசிக் ஸ்டிச்சஸ்ல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். நீங்க வந்து உங்களோட டிசைனை நீங்களே ஓனாவே டிசைன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்மால் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அதாவது வீட்டு பக்கத்துல தெரிஞ்சவங்க அந்த மாதிரி குட்டி குட்டி டிசைனா போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் முடிச்சு அந்த 2 மந்த் லாஸ்ட்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? நம்பி சேர்ந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோல சிலபஸ் 1 by 1 கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணியோ அப்படி இல்லை லாஸ்டா பார்த்துக்குவோம் அப்படின்னும் எந்த மாதிரியும் நீங்க பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாஸ் பண்ணி ஒரு நோட்டை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த சிலபஸ்ல பேசிக் கோர்ஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றது ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் கிளாஸ்ல வந்து சென்ட் பண்றேன். நீங்க வந்து ஒரு ரஃப் பேப்பர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி A4 சீட்ல எழுதி வச்சுக்கோங்க.